භාෂාවෙන් අපිට පරිවර්තනය කළා. அவர் எங்கள் சபைக்காக தமிழ் மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்தார். ස්වාමීන් වහන්සේ ඔබට ආශිර්වාද කරනසේක. கர்த்தர் அவரை ඔබේ පවුලට, ඔබේ ஆசீர்வதிப்பாராக. දරුවන්ට, ඔබේ ව්‍යාපාරවලට, ඔබේ ස්වාමියාට ආශිර්වාද කරනසේක. ඉතින් පාන්දර 5 දේව මෙහෙය අපි හෙට උදෑසන සිට දමිළ භාෂාවෙන් විකාශනය කරනවා මේ වගේ. எங்களுடைய அதிகாலை நேர ஜெப கூட்டத்தையும் தமிழிலே மொழிபெயர்க்க இருக்கிறோம். ඔබට දමිළ භාෂාවෙන් සිටින කතා කරන ඔක්කොම පාන්දරේ 5ට පැමිණෙන්න. தமிழ் மொழியிலே பேசக்கூடியவர்கள் அனைவரும் அதிகாலை 5 மணிக்கு இந்த இடத்திற்கு வருகை தருமாறு அழைக்கிறோம். පාන්දර 5 දෙමළ භාෂාවට පරිවර්තනය කරනවා දැන්. காலை 5 மணிக்கு காலை 5 மணிக்கு දමිළ භාෂාවෙන් ට්‍රාන්ස්ලේට් කරනවා. தமிழ் மொழியிலே நாங்கள் மொழிபெயர்ப்பு ඒක செய்வோம். ඔබට දෙමළ අයට පුළුවන් அப்பொழுது தமிழர்களுக்கு පාන්දර පුළුවන් 5 දෙමේට காலை அதிகாலை ஜெபத்திற்கு வருவதற்கு. ඉංග්‍රීසි භාෂාවෙන් නම තේරෙන අයට ஆங்கில மொழியில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ඔබට පුළුවන් 10 දෙමේට. உங்களுக்கு முடியும் 10 மணி கூட்டத்திற்கு வருவதற்கு. ඒ වගේම அதே போல ඔබට සිංහල විතරක්ම ඕනේ කියලා හිතනවා නම් உங்களுக்கு சிங்கள மொழி மாத்திரம் வேண்டும் என்று நீங்கள் උදෑසන நினைத்தால் 7:00ට ඒකල ඔරෙක්ස් සිටියට යන්න පුළුවන්. அதிகாலை 8 மணிக்கு 7:30 ඒකල ඔරෙක්ස් සිටිය. 7:30 மணிக்கு ஏக்கல ஹொரெக் சிட்டிக்கு நீங்கள் போக முடியும். හෙට හවස 3ට நாளை மதியம் 3 மணிக்கு මහා බලවත් සුවමයක් තියෙනවා. හෙට නේද? சுகமளிக்கும் ஆராதனை இருக்கிறது. හර්ෂ හෙට නේද ඔයාගේ සභාවේ? ඔව්නේ. හෙට හවස 3ට நாளை 3 மணிக்கு හරියටම අපි மாலை 3 மணிக்கு ඇදහිලවන්තයන්ට හෙට හවස 3ටනේ මීගමුව රුක්මනී දේවී රංගහලේ බලවත් සුවමයක් තියෙනවා. நாளை 3 மணிக்கு விசுவாசிகளுக்காக நீர்கொழும்பு. මොන මං ආයෙ පිළිවෙලට කියන්නම්. நான் மறுபடியும் சரியாக சொல்லுகிறேன். පාන්දර 5 දේව මෙහෙය දමිළ භාෂාවෙන් පරිවර්තනය වෙනවා. அதிகாலை 5 மணி தேவ கூட்டம் தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்படும். උදෑසන 10 දේව මෙහෙය ඉංග්‍රීසි භාෂාවටත් පරිවර්තනය වෙනවා. அதிகாலை அதுக்கு பிறகு 10 மணி தேவ கூட்டம் ஆங்கில மொழியிலே மொழிபெயர்க்கப்படும். උදෑසන 7:00ට සිංහල භාෂාවෙන් ඒකල ඔරෙක් සිටියේ දේව මෙහෙය පවත්වනවා. காலை 7:30 மணிக்கு யக்கல ஹொரெக் சிட்டியில் ஏக்கல ஹொரெக் சிட்டியில் ஜெபம் நடாத்தப்படும். හවස 3ට හෙට நாளை மாலை 3 මීගමුවේ மணிக்கு බලවත් සුවමයක් පවත්වනවා. நீர்கொழும்பிலே சுகமளிக்கும் ஆராதனை நடைபெறுகிறது. ඒක තියෙන්නේ அது இடம்பெறுகிற இடம் රුක්මනී දේවී රංගහලේ. ருக்மணி தேவி மண்டபம். ඉතින් අපි දැන් අන්තර්ජාලයට මේ කොටස මුදා හැරලා இப்பொழுது நாங்கள் அந்த இணையதளத்திலே பார்த்து ස්වාමීන් கொண்டிருப்போம். වහන්සේ අපේ සභාව තුළ බලවත් ලෙස ක්‍රියා කරමින් සිටිනවා. ஆண்டவர் இந்த சபையிலே பரிசுத்த ஆவியானவர் බලාපොරොත්තුවක් නැතිවට வல்லமையாக බලාපොරොත්තුවේ செயல்படுகிறார். සභාවයි. உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய ප්‍රීතිය නැතිවට ප්‍රීතිය ගේන செலுத்தக்கூடிய සභාවයි. சபை, உங்களுடைய சந்தோஷத்தை සුවය ஏற்படுத்துகிற නැතිවට சபை, සුවය ගේන සභාවයි. சுகமளிக்கிற சபை, සැනසීමක් නැතිවට සැනසීම ගේන සභාවයි. சமாதானம் தேடுகிறவர்களுக்கு දේශය சமாதானம் මුදවන්නට இந்த நாட்டை நாங்கள் கட்டி எழுப்ப, දේශය ගලවන්නට இந்த நாட்டை கட்டி எழுப்ப වගකීම ලබා තිබෙන ස්වර්ගින් නිල සභාවයි. வகைமை எடுத்துள்ளது இந்த பரலோக ராஜ்யம். ස්වර්ගය දේශය ගලවන්නට බාර දීපු සභාවයි. பரலோக ராஜ்யத்தை எங்களுக்கு பாரமளித்திருக்கிற சபை. එනිසා ඔබ CGC සභාව සමග අත්වැල් බැඳ ගන්න. அதனால் சிஜிசி சபையோடு இணைந்து கொள்ளுங்கள். CGC ශ්‍රී ලංකා YouTube channel එක subscribe කළ නැත්නම් අදම කරන්න. சிஜிசி ஸ்ரீலங்கா இணையதளத்தை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் இன்றைய அதை சப்ஸ்கிரைப் ඔබට பண்ணுங்கள். අපේ CGC ශ්‍රී ලංකා මේ cgcww.com ඔබට අපේ වෙබ් අඩවියට යන්න පුළුවන්. cgcww.com என்ற இணையதளத்தூடாக இவற்றை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். CGC ශ්‍රී ලංකා hospital අපේ ස්පිරිතාලයට ඔබට වෙබ්සයිට් එකට යන්න පුළුවන්. CGC ශ්‍රී ලංකා www.com சிஜிசி ஸ்ரீலங்கா www.com என்ற இணையதளத்தினூடாக சென்று எங்களுடைய வைத்தியசாலை சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ඔබට අපේ සේවාවන් ලංකාවේ දිස්ත්‍රික්ක 25ම තියෙනවා. உங்களுக்கு எங்களுடைய சேவைகள் ஒவ்வொரு மாவட்டமாக பிரித்தெடுக்கப்பட்டுள்ளது. දිස්ත්‍රික්ක 25ම. மாவட்டங்கள் 25.
ඔබට අපේ ඕනම දිස්ත්‍රික්කයක පාස්ස කෙනෙක් මුණ ගැහෙන්නට පුළුවන් CGC සභාව தேசிய வியாப்த சபாவா உங்களுக்கு வேணுங்கிற மாகாணத்திலே தேவையான பாஸ்டரை நீங்கள் சந்தித்து பேசிக்கொள்ள முடியும். සෑම සෙනසුරාදාවක්ම උදෑසන 9ට දේශේ බලවත්ම සුවමයයි. எல்லா சனிக்கிழமைகளிலும் காலை 9 மணிக்கு பலமான வல்லமையான சுகமளிக்கும் ஆராதனை. එතෙක් මෙතෙක් කල් ශ්‍රී ලංකාවේ සිදුවුණු දැවැන්තම බලවත්ම සුවමෙහ පැවැත්වෙන්නේ මේ ස්ථානයේ. இவ்வளவு காலமாகவும் இலங்கையிலே இருக்கின்ற வல்லமையான சுகமளிக்கும் ஆராதனை கூட்டம் நடைபெறுகிறது இந்த இடத்திலே. ආශිර්වාද කරනවා. உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ආරාධනා කරනවා සභාව සමග අත්වල බැඳගන්න. நாங்கள் உங்களை அழைக்கிறோம் இந்த சபையோடு இணைந்து கொள்ளும்படியா. මේ ශාලාවේ තව සිටින දහස් සංඛ්‍යාතම இந்த சபையிலே இணைந்திருக்கிற இந்த சபையிலே இப்பொழுது இருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மத்தியில் ඔබට එළි වෙනකන් හරි සුව කරලා තමයි ආරෙන්නේ. உங்களுக்கு விடிய காலை மட்டும் இருந்து சரி நான் சுகமளித்து அனுப்புவேன். බලාපොරොත්තු සිටින්. உங்களுடைய சந்தோஷத்தை நான் பார்க்க கடவுளாயிருக்கிறேன். යේසු පිටයි.